ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னா, பங்குனி உத்திர திருவிழா தான். திருவிழாவுக்கு போகிறோம். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சாதம் வடித்து சமையல் முடித்த அப்புறம் சாப்பிட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு கிளம்பணும். பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு, பாயாசம், வடை, அப்பளம் எல்லாமே சமைச்சி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக பாப்பா தான் ஸ்கூல்லேருந்து வந்துச்சு, அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தம்பி அதில் போய் விளையாடுறேன்னு சொன்னான், போயிட்டு வந்தான். அதுக்கப்புறம் கீழே சுற்றுறது ட்ரெயின் இது மாதிரி இருக்கிறதுலாம் போக சொன்னதுக்கு போகலன்ட்டான். அவன் இந்த மேலே சுற்றுற போட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு அனுப்பலை. இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளை வந்தப்போ நீ போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் இந்த வளையம் போட்டாங்க. அது போட்டதில் எதுவுமே இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போட்டதில் தான் பிஸ்கட் 3 வந்துச்சு. இதில் எதுவுமே உழுவலை. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். கடையெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். வரிசையாக பால் குடம், காவடியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. கோயிலுக்கு கிளம்புற ஐடியாவே இல்லை. தம்பி பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க கோயிலுக்கு அப்படின்னு அடம் பண்ணதுனால அப்புறம் அழைச்சிட்டு நாங்கள் வந்தோம். பக்கத்து ஊரில் தான் அந்த திருவிழா நடக்குது. எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு நின்னோம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அரை மணி நேரம் கூட இல்லை, கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் கேட்டாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காவடி, பால் குடமெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு காருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னா நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம். அந்த நேரம் ஒரு காவடி வந்துச்சு, அதனால் வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்கோம். அதை பார்த்து முடித்த அப்புறம் அது கோயிலுக்கு வந்த அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. இந்த பக்கம் காவடி, பால் குடமெல்லாம் இந்த பக்கமும் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதான்னு தெரியல. அப்புறம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், லைனாக எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பயங்கர கூட்டம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.